ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாம் ஒரு சில பேரை நம்ம வாழ்க்கையில் பார்த்துருப்போம். எப்படிடா இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் அனலைஸ் பண்ண வேண்டியது முக்கியமானது ஒன்று இருக்குது. வாங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வேர்ல்டு வி ஒர்க்ஸ். நான் ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். அந்த கதையில் ஒரு சிஇஓ இருக்கார். அந்த சிஇஓ மிகப்பெரிய கம்பெனியோட ஓனர். சிஇஓ அவரோட பர்சனல் அசிஸ்டண்ட் வந்து வேலையை விட்டு போயிட்டார். ஸோ அதுக்காக அவர் ஆட்களை தேடிட்டு இருக்காரு. அதில் நிறையா பேரை இன்டர்வியூ எடுக்கிறாரு. அதில் ஒருத்தர் வரான். வந்துட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த மாதிரி, நீ வந்து உனக்கு என்ன ஆசை, நீ என்னவா ஆகணும், அடுத்த 5 இயர்ஸ்க்குள்ளே நீ என்னவா ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், நீங்கள் உங்களோட லெவலில் நான் அட்லீஸ்ட் பாதியாவது அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். அவர் ஸ்மைல் பண்ணுறாரு. ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு, நான் உன்னை என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அவர் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பயங்கரமான வீடு. அவ்வளோ பெரிய வீடை அவன் பார்த்ததே இல்லை. அவனோட கண்கள் இமைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான வீடாக இருக்குது. வீட்டை சுற்றியும் அவ்வளோ தோட்டம், அவ்வளோ ஆட்கள். வீடை பார்த்தா அது ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அத்தனையுமே விலையுயர்ந்த பொருட்களாக இருக்குது. அப்புறம் சரி வா என்னோடய ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அவர் ரூமுக்கு படியில் போகிறாங்க. படியில் ஒவ்வொன்றா ஏறி போகிறப்ப மேலே பார்க்குறாரு. மேலே ஃபுல்லாக ஒரே டைமண்ட்ஸ் பதிச்ச மாதிரி இருக்குது. அந்த படியோட சைடில் இருக்கிறது எல்லாமே தங்க மாதிரி இருக்குது. ரொம்ப பிரமிச்சு போகிறான். அவனுக்கு ஒரு செகண்டில் மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு. மேலே அவனோட ரூமுக்கு போயிட்டாரு. ரூமுக்குள்ளே பார்த்தா அத்தனையுமே விலை உயர்ந்த பொருட்களாக இருக்குது. அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அப்புறம் அவர் கேட்குறாரு, அவரை பார்த்து, உனக்கு ஏதாவது கேள்வி என்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், நீங்கள் எப்படி சார் இந்த மாதிரி இவ்வளோ சம்பாதிச்சிங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு கேட்குறான். அவருக்கு பதில் சொல்கிறாரு, நீ வந்து என்னோடய வளர்ச்சியை மட்டும் பார்க்குற, நான் கடந்து வந்த பாதையை நீ பார்க்கல. நீ ஸ்டெப்ஸில் ஏறினே இல்லை. அந்த ஸ்டெப்ஸில் ஒவ்வொன்று கீழேயும் என்னோடய வாழ்க்கையில் நான் என்னென்ன பண்ணேன், இந்த நிலைமைக்கு வரக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத ஸ்டெப்ஸில் எழுதி வச்சுருக்கேன், போய் பாரு அப்படிங்கிறாரு. அவனும் ஓடி போய் பார்க்குறான். ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயும் அவர் வாழ்க்கையில் என்னென்ன பண்ணார், அவர் வாழ்க்கையை எப்படி கடந்து இந்த மாதிரி ஒவ்வொரு சோதனையும் தாண்டி எப்படி இந்த நிலைமைக்கு வந்தார் அப்படிங்கிற ஹிண்ட் வந்து அதில் எழுதி வச்சுருக்காரு. அவன் பார்த்து ஆச்சரியப்படுறான். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ உடனே மேலே பார்த்து ஃபுல்லாக பார்த்து நான் வந்து என்ன சம்பாரிச்சேங்கிறத மட்டும் பார்த்துருக்கேன். ஆனால் நான் என் வாழ்க்கையில் என்னெல்லாம் தியாகம் பண்ணேன், என்னென்ன போராட்டங்களில் சந்தித்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ கவனிக்கலை. அதே மாதிரி ஒரு இடத்துக்குள்ள யாராவது பற்றி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பெரிய ஆளை யோசிக்கிறோம் அப்படின்னா, அவங்க கடந்து வந்த பாதையும் நம்ம யோசிக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் நம்மளுக்கும் ஒரு பூஸ்டாக இருக்கும், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். எடுத்த வேகத்தில் அவங்க உடனடியாக அவ்வளோ பெரிய பணக்காரங்களோ அச்சீவ்மெண்ட்டோ பண்ணுறது கிடையாது. அதுக்கு அவங்க தாண்டி வர பாதைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, நம்மளும் இனிமேல் நம்ம அச்சீவ் பண்ணவங்களையோ யாரை பார்த்து பிரமிப்பாக அடைஞ்சாலும் அவங்க கடந்து வந்த பாதையும் கொஞ்சம் பார்க்கலாம். அது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This video is sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping application is one of the online shopping app now available in Play Store and App Store. Click the link in description to install and enjoy.
This video is sponsored by